ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளே தமிழ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து, டபிள்யூபிலேருந்து, மார்வல் சைட்லேருந்து, டிசி சைட்லேருந்து எல்லாமே பெரிய பெரிய லெவலான ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அண்ட் அதுக்குள்ளே பார்த்தா என்ன அவ்வளோ அப்டேட்ஸ் பெருசாக வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் மெயினாக என்டையர் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை நம்ம ஹீரோ திருப்பியும் வந்துட்டாரா, வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நானே நம்ம ஸ்டீவ் ராஜரோட நானும் செம்ம பெரிய ஃபேன். அவரை தான் கேப்டன் அமெரிக்காவும் பார்க்கவும் முடியுது, அக்செப்டும் பண்ண முடியுது. மேபி இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மார்வல் கிரியேட்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதனால இந்த ஒரு சின்ன கிளிப்லேருந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹோப் இப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டூம்ஸ்டே வேற வந்து டோட்டல் 4 ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஏன்னா அவ்வளோ பெரிய மூவிங்க இது. லைக் ஒரு ட்ரெய்லர்ல 2 ட்ரெய்லர்லாம் இல்லை, அட் அ டைம் 4 டிஃப்ரெண்டான ட்ரெய்லர்ஸை ரிலீஸ் பண்றாங்களாம். அண்ட் இதனாலே ஒரு செம்ம பெரிய மேசிவான ஒரு மூவி கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இப்போ செம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி அது இருக்குதான், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அதனால பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்படி நம்ம அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி ரிலீஸ் ஆகுதுல, அந்த டைம்ல தான் ட்ரெய்லர்ஸும் ரிலீஸ் பண்ணுவாங்களாம் தேட்டர்ஸ்ல. அண்ட் கொஞ்சம் லேட்டர் ஆன் அப்புறமா தான் நம்ம யூடியூப்ல எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டீவ் வந்தா டெஃபினட்டா செம்மையா இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டபிள்யூபியை போய் வாங்கினா, ஸோ இதுவே வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா டபிள்யூபின்றது ஒரு செம்ம பெரிய ஒரு ஸ்டுடியோ கம்பெனி, ஓகேங்களா. அவங்க அண்டர்டேக் எவ்வளோ விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு, எத்தனையோ மூவிஸ் இருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு ஜெயிண்டாக கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ஹெச்பிஓவை. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மேசிவான ஒரு கம்பெனி தான். புரியுது, அது ஒரு சேல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு. நம்மளும் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல நான் பாட்டுன்னு சொல்லிட்டே தான் இருந்தேன். பட் யாரும் அந்த ஒரு ஆஃபரை கிளிக் பண்ண முடியாது. பட் சர்ப்ரைசிங்லி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர் அவங்க தந்திருக்காங்க. அண்ட் இந்த ஆஃபரை நெக்லெக்டும் பண்ண முடியாது, விச் இஸ் $82.7 பில்லியன். நம்ம 1 பில்லியனே வந்து சமூக பெரிய விஷயமா பார்ப்போம். அவங்க $82.7 பில்லியன் தந்தோடனே அது ஒரு அன்இமேஜினபிள் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு வேல்யூவை வந்து இப்போ தந்திருக்காங்க. அண்ட் அதனால இது ஒரு அஃபிஷியலான ஒரு டீல் நடக்க போது, இன்னும் நடக்கல. அண்ட் இது வந்து அக்வசேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2026 தான் ஃபுல்லாக நடக்குமா. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஒரு டீல் நடந்திருக்கு. பட் எக்ஸாக்டான டிரான்சாக்ஷனோ இல்லை ஃபுல் அண்டர்டேக்கனோ இன்னும் ஆகலை. இது நடுவில் மேபி ஏதாவது சர்ப்ரைசிங்காக நடக்கலாம். பட் மேக்ஸ் டு மேக்ஸ் லைக் 99% முடிஞ்சிருச்சுன்னு தான் எல்லா இடத்துலையும் மென்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடுவில் பேரமௌண்ட் கூட வேற ஏதோ ஆஃபர்லாம் வந்தாங்களாம். பட் அது அவ்வளோவா நடக்கல. ஸோ அஃபிஷியலி நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டே தான் இனிமே நம்ம டபிள்யூபியோட ஃபிலிம்ஸ்லேருந்து ஹெச்பிஓட எல்லா கான்டென்ட் அண்ட் ஹெச்பிஓ மேக்ஸோட எல்லா கான்டென்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இப்போ போகுது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இட் வெல்கம் டு த டெரியோட சீரீஸையும் பார்த்தீங்கன்னா சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அன்ஃபார்ச்சுனேட் நம்ம தமிழ் டப்ல கிடையாது. பட் யாரெல்லாம் பார்க்காம இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. நான் ஸ்டார்டிங் 2 எபிசோட் தான் பார்த்தேன். அதுவே அல்டிமேட் ஒரு மூவி ரேஞ்சில் இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போதான் என்டையர் 8 எபிசோட் முடிச்சேன். என்னையும் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. லைக் ஹாரர் ஜான்ராவே அவங்க ரீக்ரியேட் பண்ற மாதிரியான சில நியூ அடிஷ்னலான விஷயம்லாம் உள்ள ஆட் பண்ணி செம்மையா கிரியேட் பண்ணிட்டாங்க. நீங்க மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா சீரிஸ் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் என்டையர் நம்ம 1960s டைம் லைன் பீரியடாக தான் இருக்கும். பட் செம்மையா காமிச்சாங்க. லைக் நம்ம பெனிஸ் வைஸ் வந்து யார் அவர் ஆரிஜின் ஸ்டோரி என்ன அது எல்லாத்தையும் செம்மையா உள்ள ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சீசன் 2 அண்ட் சீசன் 3 வேற உள்ள கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ அப்கமிங் நம்ம இட்டோட ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸா அப்கமிங் நெக்ஸ்ட் சீசன்ஸ் வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 ட்ரெய்லரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ட்ரெய்லர்ல நிறைய சில நம்மளெல்லாம் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில்லோட என்ன ஒரு அல்டிமேட்டமான ஒரு பவர், அதை கொஞ்சம் அப்படியே நல்லபடியா ஸ்டார்டிங்லாம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் நம்ம டீம்ல இப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லாம் தந்துட்டாங்க. மேக்ஸோ வந்து அந்த ட்ரீம் சீக்வன்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு டோர் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் காமிச்சோடனே ஓகே, நம்ம ஓஜி என்டையர் டீம் இங்க ஃபுல்லா ரெடியா இருக்காங்க. ஸ்டீவ் டஸ்டினும் அவங்களோட சண்டைலாம் விட்டு திரும்பி உள்ள இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புது கேரக்டர் தான் நம்ம டெரிக்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, டிலைட்ஃபுல் டெரிக்னு. ஸோ பார்ப்போம், அவங்க எல்லாம் ஒரு பக்கம் வந்து வேர்சஸ் இப்போ வெக்னாவோட ஃபைட் பண்ண போறாங்க. அண்ட் அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துலாம். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்டை சொல்லுங்க. நம்ம இந்தியாவில் December 26 அன்னைக்கு காலையில 6 AM ரிலீஸ் ஆயிரும். 3 எபிசோட்ஸ் தான்.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாசன் மோமோ as லோபோவை வந்து ஃபைனலி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. வேற எதுவும் கிடையாது, நம்ம சூப்பர் கேர்ளோட ட்ரெய்லரையும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் தான் நம்ம ஜாசன் மோமோ as லோபோட கேரக்டர் வந்து இப்போ தான் ரிவீலும் ஆயிருக்கு. அண்ட் பை த வே இந்த மூவி கூட அப்கமிங் June 26 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சூப்பர் கேர்ளுக்கு நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா சூப்பர்மேன் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்லா கனெக்ட் ஆயிருந்தது. புது ஃப்ரெஷ்ஷான நம்ம டிசி யூனிவர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஃப்ரெஷ்ஷான கான்டென்ட் அண்ட் லைக் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வைபான ப்ளஸ் கொஞ்சம் சைல்டிஷ் பிளேயான சில ஒரு ஸ்கிரீன் பிளேயோட கொண்டு வராங்களா. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே தான் இப்போ நம்ம சூப்பர் கேர்லேருந்து இது எல்லா எலிமெண்ட்ஸையும் உள்ள நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் லோபோ என்ற கேரக்டர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லு. லைக் ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கேன், வர்சஸ் சூப்பர்மேனோட ஃபைட் பண்ணா கூட லோபோ வந்து சாக்க மாட்டேன், லைக் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பர்மேனாலையும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து ஜாசன் மோமோ நடிக்கிறதுனால அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பும் செம்மையா இருக்கு. புரியுது, நம்ம ஒரு அக்வாமேனா பார்த்து கொஞ்சம் பழகிட்டோம். பட் இப்போ நம்ம கொஞ்சம் லோபோ நெகட்டிவ் ஷேடோட பார்த்துலாம். மேபி ஃபியூச்சர்ல ஒரு நெகட்டிவ் ஷேடா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதெல்லாம் சில முக்கியமான மெயினான அப்டேட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அண்ட் அதனால தான் நம்ம அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் எதுவுமே நான் போடாமல் இருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தா என்னையா அவ்வளோ பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்திருக்கு. பட் அதனால தான் இப்போதைக்கு ஒரு சின்ன ஷார்ட்டான வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் மெயினாக எந்த ஒரு அப்டேட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் ஈகராக ரைப்பாக இருக்கேன், கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எப்போ போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கோ பண்ணிருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Thumb Up. See you in the next video. Bye guys.